ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஃபேவரட்டான கோதுமை ரவை உப்புமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் நாங்கள் எங்களுக்கு காஞ்ச மிளகா தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி நல்லா அரிஞ்சு வச்சுருக்குறோம், பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குது. நீங்கள் வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் கேரட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்துடலாம். காய்ஸ், ரவா நல்லா சூடாகி கொஞ்சம் கலர் மாறின உடனே தான் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம இதை இறக்கணும். காய்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். இதை இறக்கி வச்சிடலாம். குக்கர் வச்சிடலாம். இந்த இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீனட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹையில் வச்சுக்கலாம். அப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம், இல்லைனா மீடியமுக்கு மாற்றிடலாம். இப்போதைக்கு நீங்கள் ஹையிலே வச்சுக்கோங்க. பாருங்கள், ஹீட் ஆன உடனே நல்லா தண்ணியெல்லாம் கொதிக்குது பாருங்கள். இந்த தண்ணிலாம் சக்கானதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணணும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கும். மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு போட்டாச்சு. இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா சவுண்டே கேட்கும் உங்களுக்கு. நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கடலை பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இதை ஒன்றாவே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறும். அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய்ஸ், இப்போ நாங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வெங்காயம், நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். பாருங்க, இப்போ நம்ம தேவையான கல் உப்பு சேர்த்துக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, இது 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுக்குற அதே அளவு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது சஃபிஷியண்ட்டாக அதே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்வீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வந்து நாங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணால் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 2 நிமிஷம் வந்து மூடி வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து மூடிட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதே கப்பில் தான் வந்து ரவா வந்து ஆட் பண்ணோம். ஸோ அந்த 1 கப் ரவாவுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம இந்த 3 கப் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். வாங்க. ஒரு கப்பு ஊற்றியாச்சு, 2வது கப்பு ஊற்றியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கப் மட்டும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, 3 கப்பு ஊற்றிட்டோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுட்டு 2 விசில். தண்ணி நல்லா வந்து கொதித்த பிறகு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோதுமை ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். காயும் நல்லா வெந்துடட்டும். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒலை வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம். இப்போது பாருங்கள், கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரோட மூடியை போட்டு மூடிடலாம். ஒரே விசில் வந்து வரட்டும்.